மேலும் இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்களுக்கு உதவுவோர் இறை சட்ட நியதிகளை மீறுகின்ற தாகூத்துகளேயாவர். அவர்கள் இவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அத்தகையவர்கள் நரகவாசிகளேயாவர். அவர்கள் என்றென்றும் நரக நெருப்பில் வீழ்ந்து கிடப்பார்கள். இப்ராஹீமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கியிருந்த காரணத்தாலேயே அவன் தர்க்கம் புரிந்தான். எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி என இப்ராஹிம் கூறியதற்கு, நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேனே என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கின்றான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்த அவன் திகைத்து போனான். அல்லாஹ் அக்கிரமம் புரிபவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. அல்லது முகடுகள் இடிந்து வீழ்ந்து கிடந்த ஓர் ஊரினை கடந்து சென்ற ஒரு மனிதரின் உதாரணத்தை நீர் கவனிக்கவில்லையா? அவர் முற்றிலும் அழிந்து போய்விட்ட இந்த ஊர் மக்களை அல்லாஹ் எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறான் என வினவினார். அதற்கு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி 100 ஆண்டுகள் அவரை உயிரற்றவராய் கிடக்கச் செய்தான். பின்னர் அவரை உயிர்த்தெழச் செய்து வினவினான், நீர் எவ்வளவு காலம் இவ்வாறு கிடந்தீர்? அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் நான் இப்படி கிடந்திருப்பேன் என்று கூறினார். அல்லாஹ் கூறினான், இல்லை, இந்த நிலையிலேயே நீர் 100 ஆண்டுகள் கிடந்தீர். உம்முடைய உணவையும் பானத்தையும் சற்று பாரும், அவை சிறிதும் கெட்டுப் போகவில்லை. மேலும் உம்முடைய கழுதையை பாரும், அதன் எலும்புகள் கூட மக்கிப் போய்விட்டன. உம்மை மக்களுக்கோர் சான்றாக விளங்கச் செய்வதற்காகவே நாம் இவ்வாறு செய்தோம். அந்த எலும்புகளை நாம் எவ்வாறு ஒன்று சேர்த்து பின்னர் சதையால் அவற்றை போர்த்துகிறோம் என்பதை பாரும். இப்படி உண்மை அவருக்கு தெளிவான போது, திண்ணமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நான் அறிகிறேன் என்று கூறினார். என் அதிபதியே, மரித்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறிய சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறும். அப்பொழுது இறைவன், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்டான். ஆம், நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனினும் என்னுடைய மனம் அமைதியடையும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று அவர் கூறினார். அதற்கு அல்லாஹ், அப்படியானால் நீர் 4 பறவைகளை பிடித்து அவற்றை நன்கு பழக்கி உம்முடன் இணங்கி இருக்கச் செய்யும். பின்னர் அவற்றை துண்டுகளாக்கி அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைத்துவிடும். பிறகு அவற்றை நீர் கூப்பிடும், அவை உம்மிடம் விரைந்து வந்துவிடும். மேலும் அல்லாஹ் நிச்சயமாக வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவுடையோனுமாயிருக்கின்றான் என்பதை நீர் நன்கு அறிந்து கொள்ளும் என்று கூறினான். அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு ஓமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹு தான் நாடுவோருக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகமதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாயிருக்கின்றான். எவர்கள் அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்த பின்னர் அதைத் தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ததை சுட்டிக்காட்டி பேசாமலும் மனம் புண்படச் செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய நற்கூலி அவர்களின் அதிபதியிடம் இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். கனிவான சொல்லும் விரும்பாத விஷயங்களை மன்னித்து விடுவதும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறப்புடையனவாகும். மேலும் அல்லாஹ் தன்னிறைவுள்ளவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமல் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்பவனைப் போல நீங்களும் கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் மனம் புண்படச் செய்தும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அவன் செய்யும் செலவுக்கு ஊமை மண் மூடிய ஒரு வழுக்கு பாறையை போன்றதாகும். அதன் மீது பெருமழை பெய்து அதை மூடியிருந்த மண்ணை அடித்துக் கொண்டு போய் அதை வெறும் பாறையாக்கிவிட்டது. இத்தகையவர்கள் செய்யும் தான தர்மங்களால் எதையும் எந்த நன்மையையும் ஈட்ட முடியாது. மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நேர்வழி காண்பிப்பது அல்லாஹுவின் நியதி அல்ல. இதற்கு மாறாக யார் அல்லாஹுடைய ஓப்பை நாடி
உளப்பூர்வமாக தங்கள் பொருள்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்துக்கு உவமை உயரமான பூமியில் உள்ள ஒரு தோட்டம் போன்றதாகும். அதில் பெருமழை பெய்யும் பொழுது தன்னுடைய கனிகளை அது 2 மடங்காக தருகிறது. அப்படி பெருமழை அதில் பெய்யவில்லை என்றாலும் லேசான தூறல் கூட அதற்கு போதுமானதாகும். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். உங்களில் யாரேனும் ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவருக்கு பேரீச்சைகளும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. அதனூடே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கனி வகைகள் அனைத்தும் அத்தோட்டத்தில் கிடைக்கின்றன. எதுவும் செய்ய இயலாத சிறு குழந்தைகளே அவருக்கு இருக்கின்ற நிலையில் அவரை முதுமை வந்தடைகிறது. அப்போது தீயுடன் கூடிய புயற்காற்று அத்தோட்டத்தை தாக்கி பொசுக்கி விடுகிறது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் சான்றுகளை நீங்கள் சிந்தித்துணரும் பொருட்டு விவரிக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்த பொருள்களிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் சிறந்தவற்றை இறை வழியில் செலவு செய்யுங்கள். அவற்றில் மோசமான பொருள்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்ய முற்படாதீர்கள். உண்மையில் அதுபோன்ற மோசமான பொருள்களை உங்களுக்கு எவரேனும் கொடுத்தால் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்களே, அல்லது கண்டும் காணாமல் தானே அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன்னிறைவுள்ளவனும் மாபெரும் புகழுடையோனுமாயிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துகின்றான். மானக்கேடானவற்றை செய்யும்படியும் உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருட்செல்வத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் விசாலமான கொடையாளனும் எல்லாம் அறிந்தவனுமாவான். தான் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவராவார். இவற்றிலிருந்து நல்லறிவுடையோர் தவிர வேறெவரும் சிந்தித்து படிப்பினை பெறமாட்டார்கள். நீங்கள் ஏதேனும் செலவு செய்திருந்தால் அல்லது நீங்கள் ஏதேனும் நேர்ச்சை நேர்ந்திருந்தால் அதனை நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான். மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்யின், அதுவும் நல்லதுதான். நீங்கள் அவற்றை யாருக்கும் தெரியாமல் தேவையுடையோருக்கு கொடுப்பீர்களாயின் அது இன்னும் உங்களுக்கு சிறந்ததாகும். மேலும் இத்தகைய செயல்கள் காரணமாக உங்கள் தீமைகளை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். நபியே, அவர்களை நேர்வழியில் செலுத்தும் பொறுப்பு உம்முடையதல்ல. எனினும் தான் நாடுபவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறான். மேலும் நீங்கள் எந்த நல்ல பொருளை இறை வழியில் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நன்மையாயிருக்கும். அல்லாஹ்வின் ஓப்பை பெறுவதைத் தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் செலவு செய்வதில்லையே. எனவே எந்த நல்ல பொருளை இறை வழியில் நீங்கள் செலவு செய்தாலும் அதற்குரிய நிறைவான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். பூமியில் தம் தேவைகளுக்காக ஓடியாடி உழைக்க முடியாத வண்ணம் அல்லாஹ்வின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டவர்களான வசதியற்றவர்கள்தாம் உங்கள் தர்மங்களுக்கு மிகவும் உரித்தானவர்கள் ஆவர். அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களிடமுள்ள தன்னடக்கத்தை கண்டு அவர்களை தன்னிறைவு பெற்றவர்கள் என எண்ணுகிறார்கள். அவர்களின் முகங்களை பார்த்தே அவர்களின் உண்மை நிலையை நீர் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களோ மக்களிடம் வற்புறுத்தி கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அவர்களுக்காக நீங்கள் எந்த பொருளை செலவு செய்தாலும் நிச்சயமாக அதனை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். எவர்கள் தங்களுடைய பொருள்களை இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் அதிபதியிடம் உரிய கூலி இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். ஆனால் வட்டி உண்பவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியங்கொண்டவன் எழுவது போலல்லாது எழமாட்டார்கள். அவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டதற்கு காரணம் வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதேயாகும். உண்மையில் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கப்பட்டதாகவும் வட்டியை தடுக்கப்பட்டதாகவும் ஆக்கியுள்ளான். ஆகவே எவர் தம் இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை வந்த பிறகு இனி வட்டி வாங்குவதை விட்டு விலகிக் கொள்கின்றாரோ அவர் முன்னர் வாங்கியதுதான் என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. ஆனால் இந்த கட்டளை வந்த பிறகும் யாரேனும் இந்த குற்றத்தை மீண்டும் செய்தால் அவர்கள் நரகவாசிகளேயாவர்.
அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகின்றான், இன்னும் தான தர்மங்களை வளரச் செய்கின்றான். மேலும் நன்றி கொன்று தீய செயல் புரிவோர் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்பணிகள் ஆற்றி தொழுகையையும் நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு உரிய கூலி நிச்சயமாக அவர்களுடைய அதிபதியிடம் உண்டு. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். உங்களுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டுவிடுங்கள். ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிடின் அல்லாஹுவிடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு விட்டதென்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை கைவிட்டு விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது. நீங்கள் அநீதி இழைக்க கூடாது, உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. உங்களிடம் கடன்பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி ஏற்படும் வரை நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் அசலையே அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும். வரவிருக்கும் அந்நாளில் ஏற்படக்கூடிய அவமானத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அன்று அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவரவர் சம்பாதித்தவற்றிற்கான நன்மை அல்லது தீமைக்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இன்னும் எவர் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கிடையில் ஓர் எழுத்தர் நீதியோடு எழுத வேண்டும். எழுதவும் படிக்கவும் உள்ள ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு வழங்கியுள்ளானோ அவர் அதனை எழுத மறுக்கக்கூடாது. அவர் எழுத வேண்டும். எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் எழுதுவதற்கு வாசகம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போது அவருடைய அதிபதியாகிய அல்லாஹுவுக்கு அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டும். மேலும் கடன் சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட்டதிலிருந்து எதையும் அவர் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். ஆனால் எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் போதிய அறிவு இல்லாதவராகவோ இயலாதவராகவோ தானே வாசகம் சொல்ல ஆற்றல் இல்லாதவராகவோ இருந்தால் அப்போது அவரின் பொறுப்பாளர் நீதியான முறையில் வாசகம் சொல்ல வேண்டும். மற்றும் உங்களில் 2 ஆண்களை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். 2 ஆண்கள் இல்லையென்றால் ஓர் ஆணையும் 2 பெண்களையும் சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி மறந்துவிட்டால் மற்றொருத்தி அவளுக்கு அதை நினைவூட்டுவாள் என்பதற்காக. இந்த சாட்சிகள் உங்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சாட்சியத்துக்காக அழைக்கப்படும் போது மறுக்கக்கூடாது. தவிர கடன் ஒப்பந்தம் சிறிதாயினும் சரி பெரிதாயினும் சரி தவணை குறிப்பிட்டு அதை எழுதி வைப்பதில் அலட்சியமாயிருந்து விடாதீர்கள். இதுவே அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மிக நீதியான முறையாகும். மேலும் சாட்சியத்தை மிக இலகுவாக உறுதிப்படுத்தக்கூடியதும் உங்கள் சந்தேகங்களை குறைக்கக்கூடியதுமாகும். ஆனால் அந்த ஒப்பந்தம் உங்களுக்கிடையே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்ற உடனடி ரொக்க கொள்முதலாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி வைக்காமல் இருப்பதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆயினும் வியாபார ஒப்பந்தங்களை தீர்மானித்து விட்டீர்களாயின் அவற்றிற்கு சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்தரும் சாட்சிகளும் துன்புறுத்தப்படக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் அது நிச்சயமாக உங்களுக்கு பெரும் பாவமாகும். அல்லாஹுவின் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் அவன் உங்களுக்கு நேரான வழிமுறையை கற்றுக் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் நன்கறிபவனாயிருக்கின்றான். நீங்கள் பயணத்தில் இருந்தால் மேலும் ஒப்பந்த பத்திரம் எழுதுவதற்கு எந்த ஓர் எழுத்தரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையாயின் அடகு பொருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளலாம். உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பி ஏதேனும் பொருளை ஒப்படைத்தால் நம்பப்பட்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். இன்னும் தன் அதிபதியான அல்லாஹுக்கு அவர் அஞ்சிக் கொள்ளட்டும். மேலும் சாட்சியத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். யாரேனும் சாட்சியத்தை மறைத்தால் அவருடைய இதயம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளாகி விடுகின்றது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கறிபவனாயிருக்கின்றான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாஹுக்கே உரியனவாகும். உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை
நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்திருந்தாலும் என் நிலையிலும் அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான். பின்னர் தான் நாடுபவர்களை அவன் மன்னிப்பான், தான் நாடுபவர்களை தண்டிப்பான். அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றலுடையவனாயிருக்கின்றான். இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். மேலும் அல்லாஹுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், எங்கள் இறைவனே நாங்கள் செவியேற்றோம், அடிபணிந்தோம். எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியதிருக்கிறது என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை. அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள். எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் பிழை செய்திருப்பினும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, எங்கள் மீது கருணை பொழிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலனாவாய். சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக.